இப்போ அடுத்த வேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல a bus covers a distance of 90 km at a uniform speed. கொஸ்டின்ல தமிழ்லையும் சொல்லிடுறேன். ஒரு பஸ் நிலையான வேகத்துல 90 கிலோமீட்டர் கவர் பண்ணுது, பயணத்தை முடிக்குது. had the speed being 15 kilometer more, அதாவது இப்ப போயிட்டு இருக்க வேகத்தை விட இன்னொரு 15 கிலோமீட்டர் அதிகமா போனுச்சு அப்படின்னா it could have taken 30 minutes less for the journey. அதாவது ஒரு பஸ் இந்த 90 கிலோமீட்டர் தொலைவை சமமான வேகத்துக்கு போயிட்டே இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போய் கிடக்குது. அந்த பஸ்ஸினுடைய வேகத்தை ஒரு 15 கிலோமீட்டர் அதிகமாக்கினோம்னா, இப்ப போயிட்டு இருக்க வேகத்தை விட இன்னொரு 15 கிலோமீட்டர் அதிகமாக்கினோம்னா இந்த 90 கிலோமீட்டர் வேகத்தை அது எப்படி போகுது அப்படின்னா, அது அதனுடைய சாதாரண நிலையான வேகத்துல போறதை விட இந்த 15 கிலோமீட்டர் அதிகப்படுத்துறது மூலியமா 30 நிமிஷம் முன்னாடியே அதே 90 கிலோமீட்டர் போய் சேர்ந்துருது. அப்படின்னா ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ். அந்த பஸ்ஸினுடைய ஒரிஜினல் ஸ்பீட், முன்னாடி அந்த நிலையான வேகம்னு சொன்ன மாதிரி அதனுடைய வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல. சோ நான் என்ன எடுத்துக்க போறேன், லெட் ஒரிஜினல் ஸ்பீட் எவ்வளவு எடுத்துக்க போறேன்னா x கிலோமீட்டர் பெர் அவர். அதாவது பஸ்ஸினுடைய நிலையான வேகம் அப்படின்னு எழுதிக்கணும். தமிழ் எழுதும் போது நிலையான வேகம் ஈக்குவல் டு எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு எழுதிக்கங்க. நிலையான வேகம் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு வரணும் இந்த இடத்துல எழுதும் போது. ரைட்டா? எவ்வளவு தூரம் போகுது, டிஸ்டன்ஸ், தொலைவு அப்படின்னு எழுதணும். தமிழ்ல டிஸ்டன்ஸ் அப்படின்னா தொலைவு அப்படின்னு அர்த்தம். 90 கிலோமீட்டர் தொலைவு 90 கிலோமீட்டர். இந்த 90 கிலோமீட்டர் தொலைவை எக்ஸ் கிலோமீட்டர்ங்கிற நிலையான வேகத்துல அந்த ஒரு பஸ் கிடக்குது. ஒரு எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு இந்த 90 கிலோமீட்டரை இந்த எக்ஸ் கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு வேணும். ஸோ டைம் அப்படின்னா நேரம் அப்படின்னு அர்த்தம். டைம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம், நேரம் அப்படின்னு அர்த்தம். நேரம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இது மறந்துடாதீங்க. ஸ்பீட் இன்டு டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அதாவது நேரம் இன்டு வேகம் ஈக்குவல் டு தொலைவுன்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துங்க, நேரம் இன்டு வேகம் ஈக்குவல் டு தொலைவு. இப்போ எனக்கு நேரம் வேணும்னா தொலைவு பை வேகம் போட்டீங்கன்னா போதும். ஸோ எவ்வளோ வரும் எனக்கு, தொலைவு அப்படிங்கிறது 90 கிலோமீட்டர், வேகம்ங்கிறது எக்ஸ் கிலோமீட்டர். ஸோ இவ்வளோ நேரத்தில் அது அந்த தொலைவை கடக்குது. இப்போ ஸ்பீடு எவ்வளோ அதிகமாகுதுன்னு சொல்றாங்க, 15 கிலோமீட்டர் அதிகமாகுதுங்கிறாங்க. ஸ்பீட் increased by 15 கிலோமீட்டர் பெர் அவர். வேகம் 15 கிலோமீட்டர் பெர் அவருக்கு அதிகமாகுது அப்படின்னு எழுதிக்கணும். இப்ப ஸ்பீட் ஆஃப் த பஸ், இப்ப ஸ்பீட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே எவ்வளவு கிலோமீட்டர் பஸ் போயிட்டு இருக்கு, எக்ஸ் கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன எவ்வளவு தூரம் அதிகமாக்குறோம், 15 கிலோமீட்டர் அதிகமாக்குறோம். அப்ப வேகம் அப்படிங்கிறது, அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன வரும் எனக்கு, எக்ஸ் பிளஸ் 15 கிலோமீட்டர் பெர் அவர். இந்த வேகத்துல இந்த 90 கிலோமீட்டர் கிடக்குது அப்படின்னா இதுக்கான டைம், வேகம் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் அதே 90 கிலோமீட்டர் தான், வேகம் மட்டும் இப்ப இருக்க வேகம் 15 கிலோமீட்டர் அதிகமாகுது. ஸோ எக்ஸ் பிளஸ் 15 அப்படின்னு எடுத்துக்கணும். இதுவும் அவர்ஸ்ல தான் இருக்கும், இதுவும் அவர்ஸ்ல தான் இருக்கணும். அவர்ஸ்ல தான் சொல்லணும் நம்ம. இப்போ பஸ் மெதுவா எக்ஸ் கிலோமீட்டர்ல போகுது. இதுக்கான நேரம் இந்த 15 கிலோமீட்டர் அதிகமான நேரத்தை விட எவ்வளவு நேரம் கம்மியா இருக்கு, 30 நிமிஷம் கம்மியா இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்தை மைனஸ் பண்ணணும். அது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மெதுவா போறது அதிக டைம் எடுத்துக்கும், அதை விட கொஞ்சம் வேகமா போறது இன்னும் குறைச்சலான டைம் எடுத்துக்கும். அப்ப வேகமா போற டைம்ல இருந்து குறைவா போற டைமுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு அந்த 30 நிமிஷம் அப்படிங்கிறது. அதாவது 90 பை எக்ஸ், ஏன்னா இது வேகமா போற தூரம், மைனஸ் 90 பை எக்ஸ் பிளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 30 நிமிஷம், 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன செய்ய போறேன் நானு,
இந்த நிமிஷம் கொடுத்திருக்கிறத அவருக்கு மாற்றணும். ஸோ 90 by x மைனஸ் 90 by x plus 15 ஈக்குவல் டு 30 நிமிஷம் அப்படிங்கிறது 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிஷம். அப்போ 30 நிமிஷம் அப்படிங்கிறத நம்ம என்னவா மாற்றிப்போம், அரை மணி நேரம் அப்படின்னு மாற்றிப்போம், ஹாஃப் அன் ஹவர் மாற்றிப்போம். 30 minutes ஈக்குவல் டு ஹாஃப் அன் ஹவர், 1 hour ஈக்குவல் டு 60 minutes. ஸோ 30 minutes ஈக்குவல் டு ஹாஃப் அன் ஹவர். சப்போஸ் இட் இஸ் 15 minutes அப்படின்னா 1/4 hour அப்படி மாற்றிக்கணும். அதாவது அது 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 30/60 போட்டீங்கன்னா 1, இப்போ 1/4 மணி நேரம்னா 15/60 போட்டீங்கன்னா வந்துடும். ரைட், இப்போ எல்சிஎம் எடுக்க போறோம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 15 வேற வேற டினாமினேட்டர். அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 90 இன்டூ எக்ஸ் பிளஸ் 15 மைனஸ் 90 எக்ஸ். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும், இது இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஈக்குவல் டு 1/2. இப்போ 90க்கு அப்புறம் 2 டேர்ம் பிராக்கெட் இருக்கு, அதில் 2 டேர்ம் இருக்கு. ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 90x பிளஸ் 1350 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 9 15s are 135, 0 சேர்த்துக்கணும். மைனஸ் 90x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x ஈக்குவல் டு 1/2. இப்போ இதுல இந்த பிளஸ் 90x மைனஸ் 90x என்னவாயிடும், எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ மீதி என்ன இருக்கு, 1350 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x இஸ் ஈக்குவல் டு 1/2. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும், எனக்கு 2600 2700 ஈக்குவல். இது அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x அப்படி வந்துடும். இப்போ இந்த பிளஸ் 2700 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x. இந்த பிளஸ் 2700 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 2700 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதாவது ஏனுடைய வேல்யூ 1, பியினுடைய வேல்யூ 15, சியினுடைய வேல்யூ மைனஸ் 2700. அப்போ ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 2700. இதை 2 நம்பருடைய ப்ராடக்டா எழுதணும். அதை பிளஸ் பண்ணா என்ன கிடைக்கணும், எனக்கு 15 கிடைக்கணும். பிளஸ் பண்ணா 15 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2700 கிடைக்கணும். ஸோ ரொம்ப பெரிய நம்பரா போய் நம்மளுக்கு இல்லையா. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் எடுத்துக்கணும். 2700 அப்படின்னு எடுத்துக்கோங்க. பெரிய நம்பரா போகும்போது கண்டுபிடிக்கிறதுக்கு பிரைம் ஃபேக்டரா எழுதணும். 2ஆல டிவைட் பண்ணுங்க, அப்போ 1350. திருப்பியும் எதால டிவைட் பண்ணணும், 2. அந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக் தெரியல அப்படின்னா, ஸோ 6 2 12 மிச்சம் 1 15ல் 7 2 14 மிச்சம் 1 5. ஸோ இப்போ திருப்பி இதை எதால டிவைட் பண்ணணும், 3ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 3ஆல டிவைட் பண்ணும்போது 2 3 6, திருப்பி 2 3 6 15னா I3 15. திருப்பி எதால டிவைட் பண்ணலாம், நான் 3ஆல டிவைட் பண்ணலாம். 7 3 21, I3 15. இப்போ எனக்கு இதனுடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 2 18 2 36 75 வரல. ஸோ இன்னும் நான் ஃபர்தரா டிவைட் பண்ணலாம். எதால டிவைட் பண்ணலாம், 3ஆல. அப்போ 25. இப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எனக்கு 15 வருதான்னு பார்ப்போம். 2 4 12 36. ஸோ 36 3 108. அப்பயும் டிஃபரன்ஸ் வரல. ஸோ இன்னும் ஃபர்தரா போய்க்கங்க, 5 5. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம கம்பைன் பண்ணணும், எதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதை எடுத்துக்கங்க, I3 15 15 3 45 அப்படின்னு வந்துருது. ஸோ மீதி இருக்க நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 4 3 12 12 5 60. ஸோ 45ன்னு ஒன்று எடுத்துக்கங்க, 60ன்னு எடுத்துக்கங்க. ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருக்கேங்கிறது புரியுதா உங்களுக்கு? ரைட். ஸோ இந்த மெத்தட்ல தான் நம்ம அந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா இது மாதிரி டிவைஸ் பண்ணி கரெக்டாக காம்பினேஷன் பண்ணி எது வருதோ அதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ 45 60 அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு பிளஸ் 15 வரணும், மைனஸ். ஸோ இங்க பியினுடைய வேல்யூ பிளஸ்ல இருக்கு, மல்டிப்ளை பண்ண மைனஸ் வருதுனால சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஃபேக்டர் பண்ண மெத்தட் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நான் அழிச்சிடுறேன். அடுத்தது நான் ஏயினால டிவைட் பண்ணணும். ஏயினுடைய வேல்யூ 1, அதாவது மைனஸ் 45/1
60/1 எழுதிக்கிறேன். இப்போ ஃபேக்டர் எழுதினீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 45 எக்ஸ் பிளஸ் 60 ஈக்குவல் டு 0. ஃபேக்டர் எழுதுறது ஏற்கனவே பார்த்துருக்கோம், எக்ஸோட சேர்த்து எழுதிக்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கலாம், அல்லது எக்ஸ் பிளஸ் 60 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 45 அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60ன்னு இருக்கலாம். ஸ்பீடு எக்ஸுங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஸ்பீடா எடுத்திருக்கோம். ஸ்பீடு நெகட்டிவ் நம்பரா வராது. அப்ப எக்ஸனுடைய வேல்யூ 45. therefore ஸ்பீட் ஆஃப் த பஸ் என்ன வரும், எனக்கு 45 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபேக்டரைசேஷன் எல்லாம் கிளியரா நல்லா பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு தடவை நல்லா கிளியரா பார்த்துக்கங்க.